4ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். இந்த 478 866 ஏற்கனவே இந்த நம்பர் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். ஏன்னா அடுத்த முறை கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ் ஆகும். அதாவது இங்கே பாருங்கள், 842ன்னு ஒரு ரிசல்ட் இருக்குது. ஸோ இந்த 842ல் சி போர்டு மட்டும் ஆப்போசிட் பண்ணுங்கள். சி போர்டு ஆப்போசிட் பண்ணால் இந்த 2ன்ற நம்பருக்கு நமக்கு வந்து 7ன்ற நம்பர் வரும். 7ன்ற நம்பரு இங்கே பாருங்கள், 478 பாக்ஸு. ஓகேங்களா? அதாவது இந்த 84யும் இந்த சி போர்டு 2க்கு 7யும் வச்சிங்கன்னா 847. அது நமக்கு இங்கே 478 அப்படின்னு வந்துருச்சு. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், அதுக்கு மேலே பாருங்கள், இந்த அதே மாதிரி சி போர்டு ஆப்போசிட் பண்ணால் 6. ஸோ அப்போ பாருங்கள், 686 கரெக்டாக பாருங்கள், பாக்ஸ் பண்ணால் நமக்கு 866. ஸோ இந்த மெத்தட் ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி பாருங்கள், அதே மாதத்தில் அதே மெத்தடில் பாருங்கள், இந்த 842 2 நம்பர் ஆப்போசிட் அந்த 4ன்ற நம்பர் அப்படியே நிறுத்தி இந்த ஏசி 82 பாருங்கள், ஏபியில் 37 வச்சு 374 அப்படின்னு ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ அதுக்கு மேலே பாருங்கள், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 681 அந்த 8ன்ற நம்பர் மட்டும் ஆப்போசிட் பண்ணி பாருங்கள், 631ன்னு வரும். அது பாருங்கள் அப்படியே பாக்ஸு. ஸோ இந்த மாதிரி மெத்தடு கண்டிப்பாக ஞாபகம் வச்சுங்க. அடுத்த முறை உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? இது அது ஒரே மாதத்தில் பாருங்கள் அந்த நம்பர் எப்படி வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம நேற்றுமே பார்த்தோம். இங்கே பாருங்கள், இந்த 982 இங்கே 374. இந்த 982ல் பிசியில் இருக்கிற 82, ஏபியில் 37. ஓகேங்களா? ஏபியில் 37. இப்போ அதுக்கு அடுத்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 478. ஸோ இந்த 478 இந்த 982 ஒரே நம்பர் தான். ஓகேங்களா? 478ன்ற நம்பரு, இந்த ஏசியில் இருக்கிற 92ன்ற நம்பரு 47. ஓகேங்களா? 47 ஏபியில் வந்திருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த 374ன்ற நம்பரில் நமக்கு ஆப்போசிட் நம்பர் வச்சு இந்த இடத்துல வரணும். ஓகேங்களா? இந்த இடத்துல வரணும். எப்படி வரும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு 982. 982ல் ஏசி 92ன்ற நம்பர் எடுத்து பிசியில் 74. அதாவது ஃபுல் ஆப்போசிட் அப்படியே இந்த 982க்கு ஃபுல் ஆப்போசிட் போட்டிங்கன்னா 9க்கு ஃபஸ்ட்டு இருக்கிற ஏ போர்டில் இருக்கிற 9க்கு 4, பி போர்டில் இருக்கிற 8க்கு 3, சி போர்டில் இருக்கிற 2க்கு 7, 437 இங்கே பாக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இங்கே 478 மறுபடியும் ஃபுல் ஆப்போசிட் பண்ணுங்கள். 4க்கு 9, 7க்கு 2, 8க்கு 3. அப்போ 923 பாக்ஸு. ஓகேங்களா? 923 பாக்ஸு இங்கே செட் பண்ணி பாருங்கள். 923ன்ற பாக்ஸு, அதாவது 923 பாக்ஸ் தான் பண்ணணும். ஓகேங்களா? அது வந்து டைரெக்டாக வரதுக்கான வாய்ப்பு இல்லை. 923 பாக்ஸ் அடிங்க. 3ன்ற நம்பரோ இல்லை 2ன்ற நம்பரு உங்கள் கெஸ்ஸிங்கில் ஏ போர்டில் பி போர்டில் எங்கேயாவது மேட்ச் ஆச்சுன்னா மீதி இருக்கிற நம்பரை அந்த மாதிரி மாற்றி வச்சுக்கலாம். ஓகேங்களா? 923 பாக்ஸு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இங்கே பாருங்கள், இந்த ஏபியில் இருக்கிற 68க்கு பாருங்கள், அது கீழே பாருங்கள் 16, 61. ஸோ இதை இப்படி பாருங்கள், இந்த இங்கே இருக்கிற சி போர்டில் இருக்கிற 8 அங்கே ஏ போர்டில் 8ன்னு வச்சு இந்த பிசி இருக்கிற 61 ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி 16 அப்படின்னு வச்சா, இப்போ அதுக்கு மேலே பாருங்கள் 8க்கு ஏ போர்டில் 3 நிற்கிது, ஏ போர்டில் 3 நிற்கிது. இந்த இடத்துல பாருங்கள், நமக்கு இங்கே ஒரு நம்பர் ஆப்போசிட் ஆன மாதிரி இங்கேயுமே ஒரு நம்பர் ஆப்போசிட் ஆச்சுன்னா நமக்கு 336 பாக்ஸ் வரணும். 336 பாக்ஸ் வரணும், இல்லைனா 381 பாக்ஸ் வரணும். ஓகேங்களா? கரெக்டாக பார்த்துங்க. அப்படி இல்லை அப்படின்னா இதே மெத்தட் பாருங்கள். இங்கே பாருங்கள் 368 இருக்குது பாருங்கள், 368. ஓகேங்களா? 368க்கு பாருங்கள், இப்போ நமக்கு ஏபியில் 86 வந்திருக்கு. 86க்கு மேலே இங்கே 16, 86க்கு மேலே இங்கே 68, கீழே 16. ஸோ இப்போ நமக்கு அதே மாதிரி ஏபியில் 86 கீழே 16 அப்படின்ற நம்பரு வந்துச்சு அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே வந்து அந்த 16 கூட 8, இங்கே 16 கூட 7. அப்போ மறுபடியும் அந்த 16ன்ற நம்பரோட நமக்கு என்ன வரணும் அப்படின்னா, 16ன்ற நம்பர் 6ன்ற நம்பரே மேட்ச் ஆச்சுன்னா ஒருவேளை 166ன்ற நம்பரு அடிக்குமான்னு பாருங்கள். இல்லைன்னா 616 அப்படின்ற நம்பரு. ஸோ மேக்ஸிமம் வந்து ஏபியில் 1661 செட் பண்ணுங்கள். ஏபியில் 1661.
அடுத்து பாருங்கள், இந்த நம்பர் பாருங்களேன், இதுக்கு எப்படி கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. நமக்கு இந்த 79, இந்த 79க்கு பாருங்களேன், இங்கே 24, இந்த 79க்கு 24 ஃபுல் ஆப்போசிட்டு. அப்புறம் இந்த 47க்கு டைரக்ட் 47. பாருங்கள், கேப்பில் இருக்கிற 63க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட்டு 86. ஸோ இந்த மெத்தட் நம்ம எப்போவுமே ரெகுலராக பார்க்குறது தான். நான் மிஸ் பண்ணாலுமே நீங்கள் இந்த நம்பரை கரெக்டாக கொஞ்சம் இந்த மாதிரி நம்பரை வாட்ச் பண்ணுங்கள். கேப்பில் இங்கே பாருங்கள், 79க்கு ஃபுல் ஆப்போசிட் பாருங்கள் 24 முடிஞ்சுதா. இந்த 47க்கு டைரெக்டாக 47. அப்போ இங்கே இங்கே 2 நம்பர் ஆப்போசிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இந்த இடத்துல 2 நம்பர் ஆப்போசிட் ஆயிடுச்சு. இங்கே ஆப்போசிட்டே ஆகலை, டைரெக்டாக வச்சாச்சு. அப்போ இங்கே ஒரு நம்பர் ஆப்போசிட் ஆகணும். அப்படி ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணால் ஒன்று 13 31 ஏபியில் வரணும். அப்படி இல்லைன்னா 86 68 ஏபி 4 நம்பர், அந்த 4 நம்பர் ஏபியில் செட் பண்ணால் வரும். ஸோ ஒரு டைம் வரல அப்படின்றதுனால அடுத்த டைமு நாம் அந்த மெத்தடை மிஸ் பண்ணிட்டோம்னா மிஸ் ஆகிடும். ஏன்னா ஒரு டைம் 2 டைமு வரலனாலுமே 3வது சான்ஸில் அந்த மாதிரி மெத்தட் கண்டிப்பாக கேமில் வந்தே ஆகணும். அதனால் இந்த மாதிரி மெத்தடுமே கேப்பில், அதாவது ஒரு ஒரு டைரெக்டாக ஒரு நம்பர் வச்சிடுறாங்க. எப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள், இப்போ இந்த 59 டைரெக்டாக நம்ம கேமில் 95 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ ஒரு நாள் விட்டு கீழே இந்த 46ன்ற நம்பரை ஃபுல் ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா இங்கே 91, அதை திருப்பி 19 அப்படின்னு வச்சிட்டாங்கன்னா இங்கே ஒரு 96 இருக்குது. இந்த 96ல் ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி நீங்கள் அப்படியே கேமில் வச்சிங்கன்னா அதில் ஏதாவது ஒரு போர்டு கண்டிப்பாக பாஸ் ஆகும். அப்படி இல்லைன்னா சிங்கிள் போர்டில் இங்கே இருக்கிற நம்பரை வச்சிங்கனாலுமே ஒரு நம்பராவது கேமுக்குள்ளே வரும். ஓகேங்களா, இந்த மாதிரி மெத்தடுமே ஞாபகம் வச்சுங்க. இப்போ நம்ம இந்த மெத்தடை கரெக்டாக கவனிங்க. இந்த 29க்கு ஃபுல் ஆப்போசிட் போடுங்க 47. ஓகேங்களா, இங்கே பாருங்கள் 31க்கு ஃபுல் ஆப்போசிட் பாருங்கள் 86. ஸோ ஃபஸ்ட்டு 29ன்றது ஃபுல் ஆப்போசிட் போட்டிங்கன்னா 74, அது திருப்பி 47. இப்போ 31 ஃபுல் ஆப்போசிட் போனால் 86, அது அப்படியே வந்தாச்சு. இப்போ 54 ஃபுல் ஆப்போசிட் பாருங்கள் 04. ஸோ ஏபியில் டைரெக்டாகவே 04 அப்படின்ற நம்பரை வச்சிடலாம். ஏன்னா இங்கே பாருங்கள் 29 முதல்ல திரும்பியாச்சு. ஸோ 31ன்ற நம்பரும் டைரெக்டாக வந்தாச்சு. அப்போ 04 டைரெக்டாகவே 04ன்ற ஏபியை அப்படியே வைங்க. 04 ஏபி. பிசியில் ஏபிலையுமே நமக்கு இந்த 16. ஸோ ஏபியில் 3 நம்பர் எடுத்திருக்கோம். ஒன்று 1661 டைரெக்டாக ஒரு 04. ஓகேங்களா, அது பார்த்துங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இப்போ நமக்கு ஏபி பாருங்களேன் 63 சிபோர்டு ஆப்போசிட் பண்ணுங்கள் 68, அது அப்படியே ஏபியில் 86ன்னு வச்சுருங்க. சிபோர்டு இங்கே ஏ போர்டு இருக்கிற 6 இங்கே அப்படியே சிபோர்டில் 6ன்னு வச்சுருங்க. இப்போ இங்கே 8 கீழே என்ன பண்ணோன்னா இங்கே பாருங்கள், இந்த 3 கீழே 8 அப்படியே வந்து நாம் இங்கே 8 கீழே 3 அப்படின்னு வச்சிடணும். அப்போ 8 கீழே 3ன்னு வச்சுட்டோம்னா இந்த 52 நாம் பிசியில் 52 அப்படின்னு வைக்கணும். 352 அப்படின்ற நம்பர் டைரெக்டாக வைக்கலாம். அப்படி இல்லைன்னா 325 அப்படின்னு வைக்கலாம். ஸோ பாருங்கள், நான் இப்போ 3 நம்பர் நம்ம எடுத்திருக்கோம். ஏபியில் 16 61 04. நம்ம ஏபிசியில் 3டியில் நம்ம 352 325 அப்படின்னு எடுத்திருக்கோம். பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கில் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். மேட்ச் பண்ணி சிபோர்டு இந்த 16 61க்கு சிபோர்டு என்னன்னு தெரில, நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க. 04க்குமே வந்து 4ன்ற நம்பரு வரும்போது சிபோர்டில் 7ன்ற நம்பரு அமையலாம். 047ன்ற நம்பரும் வரலாம். இதுலையுமே வந்து 16 61க்குமே 7ன்ற நம்பரு வரலாம். அதாவது 167 இல்லை 617 இல்லை 047 அந்த மாதிரி அமையலாம். ஸோ பாருங்கள், எப்படி உங்கள் கெஸ்ஸிங்கில் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். கேரளா டிஆர் டிக்கெட் புக்கிங் பண்ணுறவங்க வாட்ஸ்அப்பில் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.